சிவாய நம. சித்த தரிசனம் சேனல் வாயிலாக ஜீவன் முக்தர்கள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஜீவ ஆலயங்கள் யாத்திரையில் எங்களோடு உங்களையும் அழைக்கிறோம். வாருங்கள், பயணிப்போம். அடியேன் சாய் சீனிவாசன், சாது அருணானந்த சுவாமிகள் தொண்டன். சிவாய நம. நமது சித்த தரிசனம் சேனலில் அடுத்து நாம் தரிசிக்க இருக்கும் சித்தர் ஸ்ரீலஸ்ரீ நாதமுனி சுவாமிகள். இவர் 1894 ஜெய வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி இப்பூலகில் அவதரித்தார். சுவாமிகள் வாழும் காலத்தில் சாத்தூர் எனும் கிராமத்தில் அதிக நாட்கள் தங்கியிருந்தார். சுவாமிகள் பரிபாஷையில் பேசும் இயல்பு உடையவர். சுவாமிகள் சாத்தூரில் இருந்தபோது அடிக்கடி ஒரு அன்பர் இல்லத்துக்கு சென்று தென்னையில் அமர்ந்து கூழ் பசியாரும் பழக்கமுடையவர். அவ்வாறு ஒரு நாள் அன்பர் வீட்டுக்கு செல்லும்போது அந்த அன்பர், சுவாமி எனக்கு எதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா என கேட்க, சுவாமிகள் நீ போய் மிட்டாய் கடை வைடா என சொல்ல, அந்த அன்பர் பீடி சுற்றும் தொழில் செய்து வந்த நிலையில் ஓலை குடிசையில் வீடு அமைத்து ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்தார். பின்வரும் காலங்களில் 2 முறை அதே அனுகிரகத்தை செய்திருக்கிறார். நீ போய் மிட்டாய் கடை வைடா என 2 முறை சொல்ல, தன் பெரும் முயற்சியால், தன் உழைப்பால் ஸ்வீட் ஸ்டால் வைத்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைந்தார். அடுத்த பெரிய அனுபவம், சுவாமிகளுடைய பக்தர், வாகனம் ஓட்டும் தொழில் செய்யும் அந்த அன்பர் டிரைவர். அவர் வேறு ஊரில் வாகனம் இயக்கி கொண்டிருக்கும் போது வாகனத்தின் முன் சக்கரம், பஸ்ஸோட முன் சக்கரம் கழண்டி சென்ற நிலையில் சுவாமிகள் அதை ஆற்காடு இருந்தவாறு நிஷ்டையில் தன்னுடன் அமர்ந்திருந்தவர்களிடம், வண்டி சக்கரம் கழண்டு போது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இங்கிருந்தவாறே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி எந்த விபத்து இல்லாமல் தடுத்து ஆட்கொண்டார். அக்காலத்தில் பெரிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத காரணத்தால் அந்த விஷயம் அவர்களுக்கு பின்பு ஒரு வாரம் கழித்து தெரியவே பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். ஸ்ரீலஸ்ரீ நாதமுனி சுவாமிகள் சித்துக்கள் ஏராளம் ஏராளம், அதை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அனைத்து விவரங்களும் அவருடன் பயணித்த நண்பர்களிடம் இருந்து சில தகவல்களை பெற்று இந்த காணொளி மூலம் இதை பகிர்ந்துள்ளோம். சுவாமிகளை தரிசிக்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செய்யாறு வந்தவாசி செல்லும் சாலையில் சுவாமியுடைய ஜீவ ஆலயம் அமைந்துள்ளது. சுவாமிகளை தரிசித்து வாழ்வில் பல நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ சித்த தரிசனம் சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரங்கள்.
சுவாமிகள் 7/8/1990 வைகாசி மாதம் 24 அதே அனுஷ நட்சத்திரத்தில் ஜீவமுக்தி அடைந்தார்.